பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகே நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 15 வருட காலம் தான் செய்த பாவத்தினுடைய பரிகாரமாக அஸ்வமேத யாகம் தர்மராஜன் மிக சிறப்பாக நடத்தியிருந்தார். அதில் யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது என்பதில் மிக 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 கவனமாக இருந்தார். அனைத்து அந்த ரித்விக்குகள் என்று சொல்வார்களே, எந்த ஒரு மந்திரத்தையும் ஸ்பஷ்டமாக ஒரு சப்தம் கூட மாறி வராதபடி அற்புதமாக நடத்தி கொடுத்தனர். அங்கு வந்த ராஜர்களும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் தனித்தனியே மிகப்பெரிய மாளிகையை ஏற்படுத்தி அவர்களை தங்க வைத்து 24 மணி நேரமும் உணவு யார் என்ன கேட்டாலும் கிடைக்கும்படியான ஏற்பாடு செய்தது மட்டுமல்லாமல், அவர்கள் மனதில் என்ன என்ன நினைக்கிறார்களோ அது அனைத்தையும் தானமாக வாங்கி கொடுத்து மகிழ்ந்தான் தர்மராஜன். இப்போ யாகம் முடிந்தது. அந்த நேரத்தில் ஒரு அணில், இதெல்லாம் ஒரு யாகமா, இதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குருக்ஷேத்திரத்தில் ஒரு பிராமணன் வீட்டில் நடந்த ஒரு கதையை சொல்லி கொண்டு இருக்கிறது. அவன் சிலோஞ்ச விருத்தியில் வாழ்ந்து வருபவன். விதை நெல்கள் கீழே கிடைக்கும் இல்லையா, அதை எடுத்து அதை நல்லா மாவு செய்து இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து அதை உண்டு வாழ்பவன் சிலோஞ்ச விருத்தியில் அந்த பிராமணன். அவ ஆத்துல 4 பேர். அந்த பிராமணன் மனைவி, மகன், மருமகள். கரெக்டாக 7 நாட்கள் எதுவுமே கிடைக்காத ஒரு நிலையில் சிறிய நெல் கிடைச்சது. அதை மாவு செய்து இறைவனுக்கு படைத்து உண்ண வேண்டும் என்கின்ற நிலையிலே அதிதியானவள் வருகிறார். வந்த உடனே அதிதி சத்காரம் தான் இருக்கிறதுலேயே மிக உயர்ந்த தர்மம். தனக்கு இல்லை என்றாலும் அதனை நாம் அவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். இப்போ அவரை அமர வைத்து கை கால் அலம்ப நீர் கொடுத்து பிராமணன் தன் பங்குக்கு இருக்கக்கூடிய அந்த மாவினை கொடுத்தார், மகிழ்ந்து உண்டார். ஆனால் போரவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்க கடைசியில் அந்த பிராமணனுடைய மனைவி, அவனுடைய மகன் மற்றும் மருமகள் அனைத்து பங்கையும் அந்த அதிதிக்கே கொடுத்து மகிழ்ந்தார் அந்த பிராமணன். இந்த அணில் கூறியது, அந்த வீட்டில் சிறிது மாவும் சிறிது நீரும் கீழ் விழுந்திருந்தது. அதனால் புரண்டதனால் என்னுடைய முகமெல்லாம் தங்கமானது. அப்படின்னா அந்த நீருக்கும் அந்த மாவிற்கும் எவ்வளவு மகிமை என்று நினைத்து பாருங்கள். உடனே அந்த 4 அழைத்து போர்க்க விமானம் வந்தது. அந்த 4 பிரம்மலோகத்திற்கு சென்றனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணில் சொல்லிச்சு. அதே போல 15 வருடங்களாக இந்த அஸ்வமேத யாகத்திலே ஆங்காங்கு சில மாவுகள் சில நீர்கள் இருந்தன. நான் முழுக்க புரண்டேன், ஆனால் எதுவும் வித்தியாசம் தெரியவில்லை. அப்போ இந்த 15 வருட யாகத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அணில் அத்தனை பேர் சூழ்ந்திருக்கும் சபையில் சொன்னது. இந்த இடத்தில் இப்படி ஒரு அணில் 15 வருடமாக சிரத்தையோடு செய்த அந்த யாகத்தை பழித்து சொல்கிறதே என்றால், வேதவியாசர் எதற்கும் கலங்காதீர்கள். அது குரோதா என்கின்ற பெயருடைய அணில். ஜமதக்னி ரிஷி யாகத்திற்காக பாத்திரத்தில் பால் வைத்திருந்தார். அந்த பாலினை இது குடித்து விட்டது. ஜமதக்னியினுடைய ஸ்ராபம், அஸ்வமேத யாகம் நடக்கும் பொழுது அந்த யாகத்தில் குறை இருக்கிறது என்று உறக்க நீ சொல்ல வேண்டும். சொன்னால்தான் உனக்கு நரக்கம் சித்திக்கும். நரக்கமே. ஏன்னா அந்த பால் குடித்தது மகா பாபமாகிறது. இதை நீ செய் அப்படிங்கிறது ஜமதக்னியுடைய சாபம்.
அதனால் அதனுடைய பங்கிற்கு அது சொல்கிறது, நீங்கள் யாரும் மனதில் வைக்க வேண்டாம் என்று வேதவியாசர் அனைவருடைய மனதனையும் தேற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த 15 வருட யாகத்தில் சாக்ஷாத் பகவானுடைய 3 ரூபங்கள் இருந்து தர்மராஜனை வழிநடத்தியதில் எப்படி குறை இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னும் சொல்லப்போனால் அங்கு புரண்டு என்ன புண்ணியம் எனக்கு கிடைத்ததோ அந்த 1000ல் 1 பங்கு புண்ணியம் கூட எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னார். அப்போ தர்மராஜனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஏற்கனவே அவன் சந்தேக பிராணி. எல்லாமே நிறைவான நிலையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அணில் இப்படி ஒரு குறை கூறிவிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு, நாம் செய்த யாகம் சிரேஷ்டம் இல்லைங்களா, அதில் ஏதாவது குறை இருக்கிறதா, நீங்கள் தயவு செய்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே உன்கிடம் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இந்திரன் யாகம் செய்தான். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் பலியிடுவதற்காக சரிங்களா சில யாக பசுக்களை கட்டியிருந்தார். அந்த நேரத்தில் பிராணி ஹிம்சை செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்திரனிடம் உபதேசம் கூறினர். ஆனால் ஒன்றுன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாகத்தில் எந்த நேரத்தில் எந்த மந்திர சித்தியோடு அந்த பலி விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க, ஒரு யுகத்திலும் ஒரு விதமான தர்மம். நாம் இப்போ இருந்து அந்த பார்வையை நாம் பார்க்கும் போது அது தவறாக தெரியும். ஆனால் அன்றைய காலத்தில் யாகங்களில் பிராணிகளை பலியிடுவது என்பது சகஜமான ஒன்று. இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊரிஸ்ரவஸ் என்கின்ற ராஜன் கிட்ட எல்லாரும் போனாங்க. ஏன்னா மிகப்பெரிய தார்மீகன் அவன். தர்மத்தின்படி தன்னுடைய வாழ்க்கை ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருந்தவன். சரி, இதில் என்னன்னா, எது ஹிம்சை எது அகிம்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டுமாய் அத்தனை பேரும் பணித்தனர். இப்போ இதில் என்னன்னா, யாகத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்கின்ற நியமம் இல்லை. நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு தாராளமாக யாகம் செய்யலாம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அநியாயமாக பணத்தை சம்பாதித்து பல கோடி கணக்கு செலவு செய்து அதனால் தான தர்மங்களை கொடுப்பதினால் நிச்சயமாக எந்த பலனும் இல்லை. யாகம் செய்வது சிரேஷ்டமானால் அந்த யாகம் செய்வதற்கு உண்டான பொருள் நியாயமான வழியில் வந்திருந்தால் மட்டுமே அதனுடைய பலனை சித்திக்க முடியும். வெறும் புகழுக்காக கீர்த்திக்காக ஊர் நம்மை பற்றி நிறைய பேச வேண்டும் என்பதற்காக தவறான வழிகளில் பணத்தை சம்பாதித்து அதை யாகம் நான் செய்கிறேன் என்று உலகத்திற்கு காட்டிக்கொண்டு தான தர்மங்களை எவ்வளவு கொடுத்தாலும் நிச்சயமாக அந்த யாகத்தினுடைய பலன் அவர்களுக்கு வந்து சேரவில்லை. பாருங்க, இதையே ஊரிஸ்ரவஸ் ராஜன் கூறுவதாக மகாபாரதம் ஸ்பஷ்டமாக கூறுகிறது. அதாவது எப்படின்னா, இது தர்மம், நான் செய்ய வேண்டும், இதனால் இறைவன் பிரீத்தி ஆகிறான் என்கின்ற நினைப்போடு யாகங்களை செய்ய வேண்டும். சிலர் என்னன்னா, இந்த ஊரிலேயே இந்த யாகம் யாரும் செஞ்சதில்லை, நான் மட்டும்தான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த புகழுக்காக சிலர் செய்வார்கள். இதில் என்னன்னா, கௌரவத்திற்காக யாக யஜங்களை செய்வது மகா பாபமாகிறது. அதனால் எந்த விதமான பலனும் வருவதில்லை. இன்னும் சொல்ல போனால் பாருங்க, எல்லா யாகங்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த பலன் அந்த எஜமானன் சம்பாதிக்கக்கூடிய அந்த செல்வத்தின் தர்மத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டே இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிலர் என்ன பண்ணுறாங்க, வீட்டிற்கு வெளியே தன்னை தர்மவானாக காட்டிக்கொள்வது, ஆனால் மனதிற்குள்ள அவன் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அதார்மீகனாக இருக்கிறது. மனதெல்லாம் வஞ்சனை வைத்துக்கொண்டு வேஷம் போட்டு
நான் மிகப்பெரிய தார்மீகன் என்று சிலர் தங்களை காட்டிக்கொள்வார்கள், பார்த்தீர்களா? அது நிச்சயமாக நாம் சாமானிய சக மனிதர்களை ஏமாற்றி விடலாம். ஆனால் நம்மை படைத்தவனை ஏமாற்ற முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னும் சொல்லப்போனால், இந்த யாகத்தில் நீங்கள் எத்தனை பிராமணர்களை, எத்தனை ரித்விக்குகளுக்கு தான தர்மங்களை அள்ளி அள்ளி கொடுத்தாலும், இன்னும் சொல்லப்போனால் அந்த பிராமணர்கள் இந்த மாதிரி ஆட்கள் வீட்டில் போன்று யாகம் செய்வதே மிக மிக பாபம். அதைவிட பாபம் அவன் கொடுக்கின்ற தட்சணையை ஏற்பது. ஆனால் என்னன்னா நடக்கிறதே, யார் யாகம் செய் அப்படின்னு சொன்னாலும் போய் செய்கிறார்களே அப்படின்னா, ஆசையினால் வாங்குபவர்கள் சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். தர்மம் எது அதர்மம் எது என்று சிந்திப்பவர்கள் நிச்சயமாக இந்த மாதிரி தர்மத்தினால் வராத செல்வத்தை உடையவன் வீட்டில் எந்த யாகத்தையும் செய்ய மாட்டார்கள். இது மகாபாரதம் ஸ்பஷ்டமாக கூறுகிறது. ஏன்னா நாம் என்ன பண்ணுறோம், பொருள் தேட ஆரம்பித்த உடனே மேலே மேலே நம்மளுடைய சுகத்திற்காக அந்த லைஃப் லக்ஸரி லைஃபும்பாங்க, ஒன்றுக்கு மேல் ஒன்று, ஒன்றுக்கு மேல் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இங்கே ஏதோ சுகபோகங்களை அனுபவிப்பதாக இருந்தாலும் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய நரகம் காத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு எச்சரிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், அகங்காரம் பிடித்தவர்கள், கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள், இன்னும் சொல்ல போனால் இந்த யாக யஜ்ஞங்களில் நம்பிக்கை இல்லாமல் அதனை துவேஷம் செய்பவர்கள், இப்படியெல்லாம் பாருங்க, இவர்களையெல்லாம் அழைத்து அவர்களுக்கு தானம் கொடுப்பதும் தவறு, அவர்கள் தானம் செய்தால் அவர்களிடமிருந்து தானத்தை பெறுவதும் தவறு அப்படின்னு சொல்கிறார். தானம் யார் கொடுத்தாலும் வாங்குவது தானம் அல்ல. அவர்கள் எந்த வழியில் அந்த செல்வத்தை சம்பாதித்திருக்கிறார்கள் என்பதனை ஆராய்ந்து அவர்கள் கொடுப்பது சிறிதாயினும் அதை ஏற்கலாம். இப்படியெல்லாம் முடியுமா சார் அப்படின்னா, அந்த காலத்தில் அவ்வளவு நிஷ்டையோடு இதை வாங்குவேன் இதை வாங்க மாட்டேன் என்கின்ற தர்ம நிஷ்டையோடு வாழ்ந்தவர்கள் நிறைய இருந்தனர். சரிங்களா? அதே போல பாருங்க, நாம் யாகத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த திரவியம், அதே மாதிரி அவர்களுடைய மனம், அவர்களுடைய புத்தி எப்படி இருக்கணும்னா சுத்தமாக இருக்க வேண்டும். மனதில் எந்த விதமான கல்மிஷமும் இருக்கக்கூடாது. சஞ்சல மனோபாவம் சுத்தமாக இருக்கக்கூடாது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யாகம் செய்யும் போது இதில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தும் நான் வாங்கி வந்தேன் என்கின்ற எண்ணம் சிறிதும் இல்லாமல், இது அனைத்தும் என்னுடையது அல்ல, இறைவா உன்னுடையது அப்படின்னு அந்த எண்ணம் யாக எஜமானனுக்கு இருக்க வேண்டும். இப்போ அப்படி ஒரு நல் எண்ணத்தில் இந்த பிராணிகளை அந்த மந்திர ரூபத்தில் நீங்கள் அதை பலி கொடுத்தாலும் அந்த பிராணிக்கும் சத்கதி இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்குன்னு இருக்கிற பிராணியெல்லாம் கொண்டு வந்து அந்த பலிபீடத்தில் அந்த பிராணிகளை யாகத்தில் போடுவது அப்படி அல்ல. எந்த யாகத்தில் எதை போட வேண்டும் அப்படிங்கிறத நியமம் இருக்கு. ஏன்னா இதையே பெரிய அளவாக பேசிக்கிட்டு அன்று தப்பு நடந்தது, யுகத்துக்கு யுகம் தர்மங்கள் மாறுபடுகின்றது என்கின்ற ஒரு தெளிவை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் இதை பற்றி நாம் சர்ச்சை செய்ய வேண்டும். அப்புறம் பாருங்க, இப்போ நாரத மகரிஷி பிராச்சீன வர்கிஷ் என்கின்ற ராஜனுக்கு பாருங்க மிகப்பெரிய உபதேசம் செய்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பலவந்தமாக நீங்கள் ஏதாவது பிராணிகளை உங்களுடைய கீர்த்தி கோசரம் அந்த யாகத்தில் பலி கொடுத்தீர்களே, ஆனால் அந்த பிராணிகள் நரகத்தில் இவன் எப்போ வருவான்னு காத்துன்னு இருக்குமா. அதாவது வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி மட்டுமே கொடுக்கின்ற அதிகாரம் அந்த எஜமானனுக்கு உண்டு.
தன்னுடைய பிரசித்திக்காக 1008 பிராணிகளை இந்த அதெல்லாம் பெருமைக்காக செய்தால் அந்த பிராணிகள் மூலமாகவே அவனுக்கு நரகத்தில் மிகப்பெரிய சித்திரவதை காத்திருக்கிறது என்று எச்சரிக்கிறது. இன்றும் நீண்ட உபதேசங்கள் நமக்காக காத்திருக்கின்றன. நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.